மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்க போகுது. அதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி. இந்த சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டுக்கு உண்டான ஒரு 50 முக்கியமான கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூனிட் 1 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு, குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அதை பற்றினது. இதில் என்னென்ன இந்த டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங், கான்செப்ட், அப்புறம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட், அதோட ஸ்டேஜஸ், இன்ஃபான்சி, இயர்லி சைல்டுஹுட் அண்ட் அடாலசன்ஸ் அண்ட் தேர் டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், மாரல் அண்ட் எமோஷனல் அண்ட் சோஷியல். இந்த டாப்பிக்கில் இருக்க ஒரு 50 கொஷினை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் இப்போ வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு இல்லாமல் அடுத்து வந்து டிஇடி, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுகிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது பயன்படும். அந்த சாப்டரில் தான் எல்லா கொஷின்ஸுமே இருக்குது. ஸோ அந்த சிலபஸ் படி இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து முதல் யூனிட் முடிச்சுட்டு அடுத்தடுத்த யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து இப்போ அப்டேட்டாக இருக்குது. அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து லாஸ்ட்டாக இந்த டிஆர்பி டிஇடி நடக்கிறப்ப போட்டிருந்தோம். இனியும் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இனி வர வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். வாங்க ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஒரு 50 முக்கியமான கொஷின்ஸை பார்ப்போம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஆப்ஷன் சி, முன்னேற்றம் என்பது வளர்ச்சியின் ஒரு பகுதி மட்டுமே. முன்னேற்றம் என்பது வளர்ச்சியின் ஒரு பகுதி மட்டுமே என்பது தவறானது. மீதி 3 கூற்றுமே சரியான கூற்று. அடுத்து, தலைகீழ் திசை வளர்ச்சி என்பது எதனை குறிக்கிறது? தலைப்பகுதியில் இருந்து கால் பகுதியை நோக்கி வளருதல். அண்மை செய்மை வளர்ச்சி விதியின்படி வளர்ச்சி எவ்வாறு அமையும்? உடலின் மத்திய பகுதியிலிருந்து வெளிப்புறத்தை நோக்கி. அண்மை செய்மை வளர்ச்சி விதியின்படி வளர்ச்சி எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உடலின் மத்திய பகுதியிலிருந்து வெளிப்புறத்தை நோக்கி. 4வது கேள்வி, ஒரு குழந்தையின் அறிவுத்திறன் வளர்ச்சியில் சூழ்நிலை, நர்ச்சர் என்பதன் பங்கு எதனை வலியுறுத்துகிறது? ஆப்ஷன் பி, குடும்பம் மற்றும் சமூகத்தின் அனுபவங்கள். அடுத்து, மரபு, நேச்சர் மற்றும் சூழ்நிலை, நர்ச்சர் இடையேயான தொடர்பு எத்தகையது என்று உளவியலாளர்கள் கருதுகின்றனர்? ஆப்ஷன் பி, இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இடைவினை புரிகின்றன, இன்டராக்ஷன். 6வது கேள்வி, வளர்ச்சி என்பது நேரியல் அல்லது சுருள் வடிவமானது என்பது எதை குறிக்கிறது? வளர்ச்சி என்பது நேரியல் அல்ல, அது சுருள் வடிவமானது என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, வளர்ச்சி முன்னேறி பின் திரும்பி பார்த்து வலுவூட்டப்பட்டு மீண்டும் முன்னேறும். 7வது கேள்வி, ஒரு குழந்தை முதலில் முழு கையால் ஒரு பந்தை பிடிக்கிறது, பின்னர் விரல்களை பயன்படுத்த கற்கிறது. இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது? ஒரு குழந்தையானது முதலில் ஒரு முழு கையால் பந்தை பிடித்து பின்னர் விரல்களை பயன்படுத்த கற்கிறது. இது எந்த தத்துவத்தை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பொதுவான வளர்ச்சியிலிருந்து சிறப்பு வளர்ச்சி நோக்கிய கொள்கை. 8வது கேள்வி, பின் வருவனவற்றுள் எது முன்னேற்றத்தின் சிறப்பம்சம்? ஆப்ஷன் சி, இது செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதை குறிக்கும். 9வது கேள்வி, வளர்ச்சியில் முக்கியமான காலகட்டம் என்பது எதனை குறிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட திறன் வளர வேண்டிய மிக முக்கியமான கால அவகாசம். ஆப்ஷன் பி. 10வது கேள்வி, குரோமோசோம்கள் எதனை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன? குழந்தையின் மரபு வழி பண்புகள். அடுத்து, குழவி பருவத்தில் இன்ஃபான்சி ஏற்படும் பொருள் நிலைப்புத்தன்மை, ஆப்ஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதனுடன் தொடர்புடையது? குழவி பருவத்தில் ஏற்படும் பொருள் நிலைத்தன்மை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். முன் குழந்தை பருவத்தில் குழந்தைகள் மற்றவர்களின் பார்வையை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, ஈகோசென்ட்ரிசம். 13வது கேள்வி, கவுல்பெர்க்கின் கொள்கைப்படி ஒரு குழந்தை தண்டனைக்கு பயந்து ஒரு செயலை செய்வது எந்த நிலை? கவுல்பெர்க்கின் கொள்கைப்படி ஒரு குழந்தையானது தண்டனைக்கு பயந்து ஒரு செயலை செய்வது எந்த நிலை? மரபுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ கன்வென்ஷனல்.
அடுத்த கேள்வி, விடலை பருவத்தில் ஏற்படும் அடையாள சிக்கல் பற்றி குறிப்பிட்டவர் யார்? விடலை பருவத்தில் ஏற்படும் அடையாள சிக்கல் பற்றி குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி எரிக் எரிக்சன். அடுத்து, விடலை பருவத்தில் ஏற்படும் கற்பனை பார்வையாளர்கள் என்பது எதை குறிக்கிறது? மற்றவர்கள் எப்போதும் தன்னையே கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம். அடுத்து, அனிமிஷம் என்பது எந்த பருவத்தில் காணப்படும்? முன் குழந்தை பருவம். 17வது கேள்வி, சமூக வளர்ச்சியில் இணைந்து விளையாடுதல் கோஆபரேட்டிவ் பிளே எந்த காலகட்டத்தில் அதிகம் காணப்படுகிறது? சமூக வளர்ச்சியில் இணைந்து விளையாடுதல் என்பது 4 to 6 ஆண்டுகளில் இந்த காலகட்டத்தில் அதிகம் காணப்படுகிறது. பியாஜெயின் அறிவாற்றல் வளர்ச்சியில் முறையான செயல்பாட்டு நிலை எப்போது தொடங்குகிறது? ஆப்ஷன் டி 11 ஆண்டுகளுக்கு மேல். 19வது கேள்வி, வளர்ச்சி என்பது எதனை கட்டுப்படுத்தும் திறனை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள். 20வது கேள்வி, குமரப்பருவம் ஒரு மன அழுத்தமும் போராட்டமும் நிறைந்த காலம் என்று கூறியவர் யார்? குமரப்பருவமானது ஒரு மன அழுத்தம் மற்றும் போராட்டம் நிறைந்த காலம் என்று குறிப்பிட்டவர் ஸ்டான்லி ஹால். மரபணுக்கள் ஜீன்ஸ் மற்றும் குரோமோசோம்கள் மூலமாக கடத்தப்படும் பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்கள் மூலம் கடத்தப்படும் பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி மரபு வழி பண்புகள். 22வது கேள்வி, முதிர்ச்சி என்பது கீழ்கண்டவற்றில் எதனோடு நெருங்கிய தொடர்புடையது? ஆப்ஷன் சி உயிரியல் வளர்ச்சி பயாலஜிக்கல் growth. 23வது கேள்வி, குழந்தையின் சமூகமயமாதலில் முதல் முகமை பிரைமரி ஏஜென்சி எது? குடும்பம். கவுல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சியில் நல்ல சிறுவன் அல்லது சிறுமி என்ற நோக்கு நிலை எந்த நிலையில் வரும்? நிலை 3. நிலை 3வது நிலை மரபு நிலை. ஒரு குழந்தை உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் இருப்பதாக நினைப்பது, உதாரணமாக பொம்மைக்கு பசிக்கும் என நினைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அனிமிஷம். 26வது கேள்வி, விடலை பருவத்தினரின் தனிப்பட்ட கட்டுக்கதை என்பது எதை குறிக்கிறது? தங்களுக்கு மட்டுமே தனித்துவமான உணர்வுகள் மற்றும் பாதிப்புகள் இருப்பதாக நினைப்பது. 27வது கேள்வி, முன் குழந்தை பருவத்தின் வயது வரம்பு என்ன? 2 முதல் 6 ஆண்டுகள். முன் குழந்தை பருவத்தோட வயது 2 முதல் 6 வயது, அதாவது 6 ஆண்டுகள். அடுத்து, பியாஜெயின் படி பாதுகாத்தல் என்ற கருத்து எந்த நிலையில் உருவாகிறது? ஆப்ஷன் சி பருப்பொருள் செயல்பாட்டு நிலை கான்கிரீட் ஆப்ரேஷனல். அடுத்து, உணர்ச்சி நுண்ணறிவு என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் யார்? டேனியல் கோல்மேன். ஆப்ஷன் ஏ. குழந்தைகளின் மொழி வளர்ச்சி எந்த பருவத்தில் மிக வேகமாக நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ முன் குழந்தை பருவம். 31வது கேள்வி, மரபு இன்ட்டு சூழ்நிலை ஈக்குவல் டு மனித வளர்ச்சி. மரபு இன்ட்டு சூழ்நிலை ஈக்குவல் டு மனித வளர்ச்சி என்று கூறியவர் உட்வர்த். 32வது கேள்வி, எரிக் எரிக்சனின் படி 1 முதல் 3 வரையிலான குழந்தைகளின் மனச்சமூக சவால் என்ன? ஆப்ஷன் பி தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் ஆர் சந்தேகம், அட்டானமி வெர்சஸ் ஷேம் ஆர் டவுட். 33வது கேள்வி, உடல் வளர்ச்சியில் 2ஆம் நிலை பாலின பண்புகள் எந்த பருவத்தில் தோன்றும்? விடலை பருவம் அடாலசன்ஸ். பின் வருவனவற்றுள் எது ஒரு குழந்தையின் சமூக மேம்பாட்டை பாதிக்கும் காரணி அல்ல? இரத்த ஓட்ட மண்டலம். ஒரு குழந்தை நேர்மாறாக சிந்திக்கும் திறனை பெறுவது எந்த நிலையில்? ஆப்ஷன் சி பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. அடுத்து, தனிநபர் வேறுபாடுகள் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் எதனால் ஏற்படுகின்றன? தனிநபர் வேறுபாடுகள் எதனால் ஏற்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரபு மற்றும் சூழ்நிலையின் இடைவினையால். மரபு மற்றும் சூழ்நிலையின் இடைவினையால் ஏற்படுகின்றன. விடலை பருவத்தில் பிட்யூட்டரி சுரப்பியின் தாக்கம் எதனோடு தொடர்புடையது? உடல் மற்றும் பாலியல் முதிர்ச்சி. 38வது கேள்வி, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியான வளர்ச்சி நிலைகளை கடந்தாலும் வளர்ச்சியின் வேகம் மாறுபடும். இது எந்த தத்துவம்? ஆப்ஷன் பி தனிநபர் வேறுபாட்டு கொள்கை. எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியான வளர்ச்சி நிலைகளை கடந்தாலும் வளர்ச்சியின் வேகமானது மாறுபடும் அப்படிங்கிறது தனிநபர் வேறுபாட்டு கொள்கை. ஆப்ஷன் பி. 39வது கேள்வி, ஒரு குழந்தை ஒரு செயலை செய்யும்போது சமூகம் என்ன நினைக்கும் என்று சிந்திப்பது
கவுல்பெருக்கின் எந்த நிலை? ஒரு குழந்தையானது ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த சமூகமானது என்ன நினைக்கும் அப்படிங்கிறது குழந்தையோட மரபு நிலை. ஆப்ஷன் பி கன்வென்ஷனல் லெவல் மரபு நிலை. 40வது கேள்வி, அறிவாற்றல் வளர்ச்சியில் ஸ்கீமா என்பது என்ன? ஸ்கீமா என்பது ஒரு மன அமைப்பு அல்லது அறிவின் தொகுப்பு. 41வது கேள்வி, விடலை பருவத்தில் தோன்றும் சமநிலையற்ற உணர்வுகள் எமோஷனல் இன்ஸ்டாபிலிட்டி எதனால் ஏற்படுகின்றன? ஹார்மோன் மாற்றங்கள். 42வது கேள்வி, எரிக் எரிக்சனின் கொள்கைப்படி முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்வு இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட் எந்த வயதில் நிகழும்? 3 முதல் 6 ஆண்டுகள். 3 to 6 இந்த ஆண்டுகளில் நிகழும். பின்வருவனவற்றுள் எது நுண்ணிய இயக்கத்திறன் ஃபைன் மோட்டார் ஸ்கில் என்பதற்கு உதாரணம்? ஃபைன் மோட்டார் ஸ்கில் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழுதுதல் மற்றும் வரைதல். 44வது கேள்வி, குழந்தை பருவத்தில் தார்மீக வளர்ச்சி என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் ஏ சுயநலம் மற்றும் தண்டனை. ஆரம்ப நிலையில் தண்டனை. 45வது கேள்வி, விடலை பருவத்தினர் சமூக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆப்ஷன் சி ஒப்பார் குழு பேர்குரு. 46வது கேள்வி, முன்னேற்றம் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை, இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிறப்பு முதல் இறப்பு வரை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 47வது கேள்வி, உட்கிரகித்தல் அசிமிலேஷன் என்பது என்ன? அசிமிலேஷன் உட்கிரகித்தல் என்பது பழைய ஸ்கீமாவோடு புதிய தகவல்களை இணைப்பது. ஆப்ஷன் ஏ. 48வது கேள்வி, அனுசரித்தல் அக்காமடேஷன் என்பது எப்போது நிகழும்? புதிய தகவல் ஏற்கனவே உள்ள தகவலோடு பொருந்தாத போது ஸ்கீமாவை மாற்றியமைத்தல். ஆப்ஷன் ஏ. 49வது கேள்வி, வளர்ச்சியின் பரிமாணங்களில் டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் எது மற்ற அனைத்தையும் பாதிக்கிறது? ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஒரு குழந்தை ஒரு வெற்றுப்பலகை டேப்லா ராஷா என்று கூறியவர் யார்? ஒரு குழந்தை ஒரு வெற்றுப்பலகை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஜான் லாக். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேள்வி முடிந்தது. இந்த சைக்காலஜி கொஷின் இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன் டிஇடி அந்த டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 பொதுவாக எழுதுகிற எல்லாத்துக்குமே காமனாக உள்ளது தான். இப்போ இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுனால இப்போ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் போட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் காமனாக உள்ளது தான். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 50 கொஷின் போட்டிருக்கோம். அடுத்தடுத்த யூனிட்டுக்கு உண்டான கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட், ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். தேங்க்யூ.